ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் சேஷத்வ வர்ணன கதாம் அதிதஸ்ய காஷ்டா தத்பக்த சேவனமிதம் பரமம் சுபோக்யம் இத்தியாதிகம் வகுளபூஷண ஏகவக்தி சத்ருக்ன மார்க பதிகோத பவன் பிரகிருஷ்டா. கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமான திருவாய்மொழியின் 8ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழி நாம் அடியாருக்கு அடியாராக இருப்பதே வாழ்வின் லட்சியம்னு நம்மாழ்வார் நமக்கு உணர்த்தக்கூடிய நெடுமார்க்கு அடிமை என்று தொடங்கும் பதிகத்தை அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் அந்த 10 பாசுரங்களிலே 6வது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம். இதுவரை 5 பாசுரங்கள் பார்த்து வந்தோம். ஒவ்வொரு பாட்டிலும் ஒவ்வொரு காரணம் சொல்லி அதனால நாம பெருமாளுடைய அடியாருக்கு அடியாராக இருப்பதுதான் வசத்தின்னு காட்டிக்கொண்டே வருகிறார் நம்மாழ்வார். 6ஆம் பாட்டுல என்ன காரணம் சொல்றாருன்னா, பெருமாள் எத்தனை அசுரர்களை எல்லாம் அழிக்கிறார். அவருடைய வீர தீர சாகசம் எல்லாம் பார்க்கும்போது கோலையாப்பிடம்னு ஒரு யானையை சாய்க்கிறார். இரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், ராவணன், கும்பகர்ணன் இப்படி அசுர ராட்சசர்களை எல்லாம் அழிக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கிட்ட எல்லாம் நாம நேரா போக கூடாதுப்பா, அவர் அடியாருக்கு அடியாராக இருப்பதுதான் நமக்கு ஏற்றதுன்னு தானே புரிகிறது அல்லவா. எனவே அடியாருக்கு அடியாராக இருப்போம் என்பதை உணர்த்துகிறார் 6வது பாசுரம். உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். காட்சி திருநெல்வேலி கருகே தாமிரபரணி நதிக்கரை, ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர், திருப்புலியாழ்வார் என்னும் புளிய மரத்தடியிலே நம்மாழ்வார் நம்ம எல்லோரையும் அழைத்து அடியாருக்கு அடியாராக ஆக வேண்டும், அதுதான் வாழ்வின் லட்சியம் எல்லாம் உபதேசம் பண்ணார். இப்போ நாம நம்மாழ்வார்கிட்ட கேட்டோம், இதுவரை நீங்க என்ன பண்ணீங்கன்னா ஒரு 3 விஷயத்தை எடுத்து கழித்தீர்கள். இந்த உலகியல் செல்வத்தையும் பாகவத கைங்கரியம் அடியார்களுக்கு தொண்டு செய்வதையும் ஒப்பிட்டு பார்த்தா, சீச்சி உலகியல் செல்வம் எல்லாம் மட்டும் உலகம் கொடுத்தாலும் வேண்டாம், பாகவத கைங்கரியம் தான் வேணும்ட்டார். அப்புறம் என்ன பண்ணார், இல்ல இந்த ஆத்மானுபவம் கைவல்யம்ங்கிறாங்க, தன்னைத்தானே அனுபவித்தல், அதெல்லாம் நமக்கு வேண்டாம், பாகவத கைங்கரியம் தான் வேணும்னார். அப்புறம் என்ன கேட்டோம், இல்ல வைகுண்டம் போய் பெருமாள் திருவடிவாரத்திலேயே உட்கார்ந்துட்டு அந்த சுழிபட்டு ஓடும் சுடர்ச்சோதி வெள்ளத்தில் இன்புற்று வைகுண்டத்துல வைகுண்டநாதனை அனுபவிக்கலாமே. இல்ல அதை விட எனக்கு ஆனந்தம் என்னன்னா, திருவாய்மொழி பாடி அடியார்களுக்கு கைங்கரியம் பண்றேனே, திருவாய்மொழி பெருமாள் புகழ்னு பாடினாலும் பக்தர்கள் மகிழத்தானே பாடுகிறார், அந்த பாகவத கைங்கரியத்துக்கு நிகராகாதுன்ட்டார். அப்போ பொதுவா உலகத்துல இந்த 3 லட்சியங்கள் தான் பெருசா சொல்லுவா. 1 செல்வம், ஆளுமை, ராஜ்யம், ஐஸ்வர்யம். 2 ஆத்மானுபவம். 3 வைகுண்டம் போய் பகவானை அனுபவித்து தொண்டு செய்தல். இந்த 3மே ரொம்ப தாழ்ந்ததுதான். பாகவத கைங்கரியம்னு அடியாருக்கு அடியாராக இருந்து தொண்டு செய்வதுதான் வசத்தின்னுட்டார் நம்மாழ்வார். இப்ப நாம நம்மாழ்வாருக்கே ஒரு டீசர் போட்டோம். அதுதான் இந்த 6வது பாட்டு. என்னன்னா, உங்களுக்கு நாங்க பேசாம சர்வேஸ்வரன்கிற பதவி கொடுத்துடுறோம், நீங்க போய் பெருமாளா பரம்பொருளா ஆதிசேஷன் மேல உட்காந்துக்கோங்க. அந்த பதவி கிடைச்சதுன்னா அடியாருக்கு கைங்கரியம் பண்றதை விட பகவான்கிற பதவி வசதி தானே. இதுல இப்பவே 2 டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். 1, பகவான்கிற பதவியில அவர் தான் இருப்பார், வேற யாரும் வரவும் முடியாது. 2, நமக்கு அப்படியெல்லாம் ஆழ்வாரை கொண்டு போய் உட்கார வைக்கிற சக்தியும் கிடையாது. ஆனா இதெல்லாம் ரசமா ஆச்சாரியர்கள் விளக்குவது எதற்காகனா, அல்டிமேட்டா ஆழ்வார் திருவுள்ளத்தில் உள்ள கருத்து நமக்கு புரியணுங்கிறதுக்காக. அதனால இதெல்லாம் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் விவாதமா வச்சுக்கணும். நாம கேட்டோம், நம்மாழ்வாரே நீங்க பேசாம விடுங்க, செல்வமும் வேண்டாம், ஆத்மா அனுபவமும் வேண்டாம், மோட்சத்துல போய் கைங்கரியம் பண்றதும் வேண்டாம். நிறைய பேர் எதானே ஆசைப்படுறாங்க, நானே கடவுளாரேன்னு. பேசாம உங்களுக்கு கடவுள் சர்வேஸ்வரன் பெருமாள்ங்கிற பதவியை உங்களுக்கு கொடுத்து ஆதிசேஷன் மேல தூக்கி உங்களை உட்கார வச்சிடறோம். அந்த ஆனந்தத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பாகவத கைங்கரியம் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்றதுங்கிறது தாழ்ச்சி தானே அப்படின்னு கேட்டோம். நம்மாழ்வார் சொல்லிட்டார், அச்சோச்சோ வேண்டவே வேண்டாம், பெருமாள் பதவியா, அது நமக்கு செட்டும் ஆகாது. நாம எந்த நிலையில இருக்கோமோ நம்ம உயரம் நமக்கு தெரியும், அதுதான் நமக்கு ஏற்றதை ஒழிய நாராயணன்கிற பதவியில போய் உட்கார்ந்து நாளைக்கு ஒரு அசுரனால ஒரு கஷ்டம்னா நான் போய் சண்டை போட முடியுமான்னு கேட்டார் நம்மாழ்வார். பெருமாள் போறார், எத்தனை அசுரர்களை எதிர்த்து சண்டை போடுறார், அழிக்கிறார், உலகத்தை எல்லாம் படைக்கிறார், எல்லோருக்கும் ரட்சணம் பண்றார். யார் யார் என்னென்ன பாப புண்ணியம் பார்த்து அதற்கு ஏற்றபடி அவருக்கு இன்ப துன்பம் எல்லாத்தையும் வகுத்து அளிக்கிறார். இதெல்லாம் அவரால் தான் பண்ண முடியும். நான் போய் ஏதோ பதவி ஆசைன்னு சொல்லி போய் உட்கார்ந்தா அதெல்லாம் பொறுப்பு ஜாஸ்திப்பா, அதுல ஆனந்தம், பெருமாள் ஆனந்தமா இருக்காருங்கிறது வேற, அது நமக்கு ஆனந்தம் இல்ல. நமக்கு எது தெரியுமா உண்மையான ஆனந்தம்? இந்த கஷ்டமான வேலையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டோம். அவர் எப்படி இதெல்லாம் சிறப்பா பண்றாருங்கிறத ரசிச்சு ஆனந்தமா பாட்டு பாடி அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணா அதுதான ஆனந்தம். இப்ப கோவலையாப்பிடம்னு யானை வருதுன்னா நேரா போய் சண்டை போடுறது ஆனந்தமா,
அவர் சண்டை போடுறத பார்த்து நாம ரசிச்சு அத பாசுரங்களா பாடி பக்தர்களுக்கு சொல்றது ஆனந்தமா? அதனால இப்போதும் சொல்றேன் கேட்டுக்கோங்க, என்னுடைய ஸ்டாண்ட் மாறவில்லை. நீங்க எனக்கு நாராயணன் வைகுண்டநாதன்கிற பதவியே கொடுத்தாலும் அங்க போய் நாம உட்கார முடியாதுதான். ஒருவேளை கொடுத்தாலும் வேண்டாம், அடியாருக்கு கைங்கரியம் பண்ணும் பாக்கியம்தான் வேண்டும் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அதுதான் 6வது பாசுரம். பாசுரத்தை பார்த்துருவோமா? நுகர்ச்சி உருமோ மூ உலகின் வீடு பேரு தன் கேழில் புகர் செம்முகத்த களிறு அட்ட பொன் ஆழிக்கை என் அம்மான் நிகர் செம் பங்கி எரி விழிகள் நீண்ட அசுரர் உயிர் எல்லாம் தகர்த்து உண்டு உழலும் புல் பாகன் பெரிய தனி மாப்புகழே. நுகர்ச்சி உருமோ மூ உலகின் வீடு பேரு தன் கேழில் புகர் செம்முகத்த களிரட்ட பொன் ஆழிக்கை என் அம்மான் நிகர் செம்பங்கி எரிவிழிகள் நீண்ட அசுரர் உயிரெல்லாம் தகர்த்துண்டு உழலும் புட்பாகன் பெரிய தனி மாப்புகழே. இப்ப நம்மாழ்வார் தெரிவிக்கிறார், நீங்க வைகுண்டநாதன் பெருமாள் சர்வேஸ்வரன் பரபிரம்மங்கிற பதவி கொடுத்தாலும் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ற ஆனந்தத்துக்கு ஈடாகுமா? நுகர்ச்சி உருமோ? நுகர்ச்சி என்றால் அனுபவம். எந்த அனுபவம்? வைகுண்டத்துல போய் உட்கார்ந்து நான் தான் கடவுள்னு சொல்ற அனுபவம். அந்த நுகர்ச்சியானது உருமோ? உருமோன்னா நிகராகுமோன்னு அர்த்தம். அப்போ நுகர்ச்சி வைகுண்டநாதன் உட்கார்ந்து ஆனந்தத்தை அனுபவிப்பது கூட உருமோ, நிகராகுமோ? அடியார்களுக்கு தொண்டு செய்வதற்கு நிகராகுமோ? ஏன்னா பெருமாள் எப்படி போய் உட்கார்ந்துருக்காராம்? மூ உலகின் வீடு பேரு, மூ உலகத்தின் வீடு பேற்றையும் தன் கையில வச்சுட்டு இருக்கார். இங்க வீடு பேருன்னா முக்தி மோட்சம்னு அர்த்தம் இல்ல. வீடு பேருன்னா தான் விட்டபடி தான் செலுத்தியபடி எல்லாம் நடக்கும்படியான ஆளுமை சக்தின்னு அர்த்தம். அப்போ மூ உலகின் மொத்த மூ உலகங்களின் வீடு என்றால் நம்பிள்ள வீட்டுல விளக்குறார் விடுதல், அதாவது தங்கிட்டேந்து விடுறாராம், தங்கிட்டேந்து படைக்கிறாராம் பகவான். அதைத்தான் வீடு என்று ஆழ்வார் இங்கே குறிப்பிடுகிறார். அதனால மோட்சம் வேற, வீடுனா ஹவுஸுங்கிறது வேற. இங்க வீடுனா தன்னிடம் இருந்து வெளியே விடுவதுன்னு அர்த்தம். இந்த உலகத்தை எல்லாம் தனக்குள்ளே வைத்துக் கொள்கிறான் பகவான். படைக்கும் போது வீடு தங்கிடம் இருந்து வெளியே விடுகிறான். அப்படி மூ உலகின் வீடு, உலகத்தை எல்லாம் வெளியே விட்டு படைத்து, படைப்பதோடு இல்லாமல் காத்தல், பிரளய காலத்தில் அழித்தல், மீண்டும் விடுதல், படைத்தல், இது எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பேரு அப்படின்னா ஆளுமை ஐஸ்வர்யம்னு அர்த்தம். அப்போ மூலகின் வீடு பேருனா மூ உலகத்தையும், வீடுங்கிறது விடுதல் படைத்தலை குறித்தாலும் அத்தோடு சேர்த்து காத்தல் அழித்தல் அதையும் சேர்த்துதான் குறிக்கிறது. அப்போ மூ உலகத்தையும் வீடு படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற பேரு பகவானுடைய அந்த ஆற்றல் ஆளுமை இருக்கே, அது நுகர்ச்சி உருமோ? அந்த அனுபவம், அந்த ஆனந்தம் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு ஈடாகுமா? அதனால பெருமாள் ஆனந்தத்தை விட அடியாருக்கு கைங்கரியம் பண்ற ஏன் ஆனந்தம் தான் பெருசுன்ட்டார் நம்மாழ்வார். நாம கேட்டோம், இல்லையே, வேதங்கள்ல எல்லாம் பெருமாளுடைய ஆனந்தம் தானே ஒசத்தின்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த பதவியில உட்கார்ந்தா உங்களுக்கும் அத்தகைய ஆனந்தம் வரணுமேன்னு கேட்டோம். நம்மாழ்வார் பதில் சொல்றாராம். இது வீட்டுல நம்பிள்ளையோட விளக்கம் பிரம்மசூத்திரத்துல ஜகத் வியாபார வர்ஜம்னே சொல்லியிருக்கு. ஒரு முக்தி அடையும் ஜீவாத்மா என்னதான் எல்லா கர்மாலேருந்து விடுபட்டு வைகுண்டமே போனாலும் பெருமாளுக்கு நிகரான ஆனந்தத்தை அனுபவிப்பானே ஒழிய இவனால் உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் அதெல்லாம் பண்ண முடியாது. அது பெருமாள் ஒருத்தர் தான் பண்ணுவாரே ஒழிய அத்தை தூக்கி எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டார். எல்லா முக்தாத்மாவுக்கும் மொத்த சக்தியும் கொடுக்குறேன்ட்டா திடீர்னு ஒருத்தர் உலகத்தை படைப்பார், திடீர்னு ஒருத்தர் உலகத்தை அழிப்பார். அது மிச்சம் இருக்கிற மக்களுக்கெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷனா போயிடும், உலகத்தின் இயல்பே நடக்காம போயிடும். அதனால அந்த தப்பெல்லாம் பகவான் பண்ண மாட்டார். அதனால நம்மாழ்வார் என்ன சொல்றாராம், யார் எங்க உட்காரணுமோ, யார் எதை செய்யணுமோ அவரவர் தனக்கான செயலை செஞ்சாதான் நல்லா இருக்கும். ஜெகத் வியாபார வர்ஜம்னு இது பிரிச்சு விட்டாச்சு. பரமாத்மா தான் படைத்தல் காத்தல் அழித்தல், வீடு பேரு, உலகத்தை படைத்து காத்து அழிக்கும் அந்த ஆளுமை, அதெல்லாம் அவன்கிட்ட தான் இருக்கணும். நாம அதை அனுபவிச்சு கைங்கரியம் பண்ணலாமே ஒழிய அங்க போய் உட்கார்ந்தா எப்படி ஆனந்தம் வரும்? நுகர்ச்சி உருமோ மூ உலகின் வீடு பேரு, மூ உலகத்தையும் படைத்து காத்து அழிக்கும் அந்த ஆளுமை என்பது நுகர்ச்சி உருமோ. அதனால நமக்கு அந்த ஆனந்தம்ங்கிறது பாகவத கைங்கரியத்துக்கு நிகராகுமா? ஆனால் அந்த பகவான் எப்படிப்பட்டவன்னா அடுத்த விஷயம் சொல்றார் நம்மாழ்வார். அவன் எத்தனையோ வீர தீர சாகசம் எல்லாம் பண்றான், அவனை போல நாம பண்ண முடியாது. நாம் அதை ரசித்து இன்புற்று அடியார்களுக்கு சொல்ல வேண்டும். தன் கேழில் புகர் செம்முகத்த களிரட்ட பொன்னாழிக்கை என்னம்மான். அவர் கிருஷ்ணாவதாரத்துல
குவலையா பீடம்னு ஒரு யானை கம்சன் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கான். மத யானை, மேல ஒரு யானை பாகன். அந்த பாகனுக்கு டிப்ஸ் கொடுத்திருக்கான். இந்த யானையை வச்சு பலராமன் கிருஷ்ணன் 2 பேரையும் மிதிக்கணும் திட்டமிட்டு இருக்கான். ஆழ்வார் கேட்கிறார், வாங்கோ குவலையா பீடத்தோட சண்டை போடுறதுன்னா போட முடியுமா? இதுவே முடியாது. நம்ம உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தலை பத்தி பேசுறே, அவனாலதான் பண்ண முடியும். பகவான் என்ன பண்ணானா, தன் கேழில், கேள் அப்படின்னா ஈக்குவல், நிகரானன்னு அர்த்தம். தன் கேழில்னா தனக்கு நிகரானவர் இல்லாதபடி மிடுக்கோடு கூடிய யானையாது. இது யாருக்குன்னா குவலையா பீடத்துக்கு. தன் கேழில், தனக்கு, கேள் நிகரானவர், இல்லாத அப்படிப்பட்ட மிடுக்கோடு கூடிய மதம் மிக்க அந்த யானை. புகர், புகர்னா ஒளின்னு அர்த்தம். ஒளி வீசக்கூடிய யானையா அந்த குவலையா பீடம். செம்முகத்தனா சிவந்த முகத்தோடு கூடியதுன்னு அர்த்தம். அதுக்கு கிருஷ்ணன் மேல கோபமா. ஏன்னா அது ஏற்கனவே மதம் கொண்ட யானை, பாகன் வேற அப்படி இப்படி தூண்டி விட்டுருக்கான். கம்சன் ஏவ கிருஷ்ணன் மீது சிவந்த முகத்தோடு கோபத்தோடு வந்துதான். அப்ப தன் கேழில், தனக்கு நிகரானவர் இல்லாத, புகர் ஒளிமிக்க, செம்முகத்த சிவந்த முகத்தோடு கோபத்தோடு வந்த களிறு, களிறுனா ஆண் யானை, இங்கே கம்சனுடைய குவலையா பீடம். அட்டனா அழித்தொழித்த, கொன்றொழித்தன்னு அர்த்தம். அதை அழித்தவனாகிய கிருஷ்ணன் எப்படிப்பட்டவன்? பொன் ஆழிக்கை, தங்க மோதிரம் அணிந்த திருக்கரத்தோடு கூடியவன் கிருஷ்ணன்கிறார். எதுக்கு அதை சொன்னார்னா, மோதிர கையால குட்டு போடுன்னு ஒரு பழமொழி சொல்றோம் இல்லையா? எப்படி வந்ததுன்னா, இந்த குவலையா பீடம்ங்கிற யானை கிருஷ்ணனை தாக்கிறதுக்காக வந்துதான். கிருஷ்ணன் கையில பொன், தங்கத்தாலான, ஆழி என்றால் இங்கே மோதிரம்னு அர்த்தம். பொன் ஆழி, தங்க மோதிரம் அணிந்த கை, திருக்கரத்தோடு கூடியவன், பொன் ஆழிக்கை, தங்க மோதிரம் அணிந்த அந்த கையாலே ஓங்கி அந்த யானையை குத்தினான். களிறு அட்ட பொன்னாழிக்கை, அந்த யானையை அழித்த தங்க மோதிரம் அணிந்த கையோடு கூடியவன். இந்த மோதிர கையால யானை குட்டு வாங்கவும் தான் மோதிர கையால குட்டு போடுன்னு பழமொழி வந்துருத்தோ என்னமோ. அப்படி மோதிர கையால் குத்தி ஒழித்த என் அம்மான், அம்மான்னா தலைவன், என் அம்மான்னா எனக்கு தலைவன். திடீர்னு இங்க எதுக்கு நம்மாழ்வார் தனக்கு தலைவன் சொல்றாருன்னா, நம்பிள்ளை வீட்டுல விளக்குறார், அந்த யானைய தன் வீரத்தால அழித்தான், நம்மாழ்வார அழகால அப்படியே அடித்து தோக்கடிச்சிட்டானோ. ஏன்னா ஒரே நேரத்துல அந்த யானையை எதிர்த்து சண்டை போடுறான் இல்லையா, கிருஷ்ணன் அடித்த அடியில யானையும் மயங்கி விழுந்துதான். கிருஷ்ணன் அடித்த அதே அடியின் அழகுல ஆழ்வாரும் மயங்கி விழுந்துட்டாராம். அதிலிருந்து அவனுக்கு நான் தொண்டன் ஆயிட்டேன், அடிமை ஆயிட்டேன், அவன் எனக்கு தலைவன் ஆயிட்டான். பொன்னாழிக்கை என்னம்மான். அப்ப ஆழ்வாரை எப்படி மயக்கினானா, தன் கேழில் புகர் செம்முகத்த களிரட்ட. அந்த யானையெல்லாம் எதுக்கு வர்ணிக்கிறார் நம்மாழ்வார்னா, அது ஆக்சுவலா கம்சன் ஏவின யானை தான். ஆனா ஆழ்வாரை பொறுத்தவரை அதை பகவான் எவ்வளவு அழகா அழித்தான் என்ற அந்த அழகை ரசிக்கும் போது, பகவான் கையால அடி வாங்கின யானை கூட ஆழ்வார் கண்ணுக்கு அழகா தெரியறதான். ஆஹா ஒப்பற்ற யானை, ஆஹா ஒளி வீசும் யானை, ஆஹா சிவந்த முகத்தோடு கூடிய யானை. அந்த யானையை தங்க மோதிரம் அணிந்த கையால ஓங்கி என்ன அழகா குத்தினா, என்ன அழகா குத்தினா. ஆனா அந்த அசுரர்கள் அரக்கர்கள் கூட ஒரு தடவை அடி வாங்குறா, அத்தோட போயிடுறா. ஆனா அடியார்கள்லாம் அவன் அடிக்கிற அந்த அடிய அப்படியே நினைச்சு 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 உருகி 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 உருகி, அப்ப அவன் எல்லாரையும் ஜெயிச்சுட்டான். எதிரிகளை அடிச்சு மிடுக்கால ஜெயிச்சான், அடியார்களை அழகால ஸ்டைலால ஜெயிச்சுட்டான். ஆஹா எவ்வளவு அழகா அடித்தான் என்று என் அம்மான், என்னை அடிமை கொண்டு எனக்கு அவன் தலைவனாக ஆகிவிட்டான். அது மட்டுமா, அந்த யானைப்பாகன் அடிச்சது அப்புறம் இவனே ஒரு பறவைப்பாகன் நம்மாழ்வார். அது என்ன பறவைப்பாகன்? ஆமா, கருடன்கிற பறவைய இவர் தானே ஓட்டுறார். ஒரு மிருகத்தையோ பறவையோ செலுத்தும் அந்த டிரைவரை பாகன்னு தானே சொல்லுவோம். இவரே ஒரு பறவைப்பாகன். அதைத்தான் பாட்டுல மேற்கொண்டு தெரிவிக்கிறார். நிகர் செம்பங்கி எரிவிழிகள் நீண்ட அசுரர் உயிரெல்லாம் தகர்த்து உண்டு உழலும் புட்பாகன். புல்லுனா பறவை, புட்பாகன்னா பறவைக்கு பாகன். யாரு? கருடனுக்கு பாகன். அந்த கருடன் என்ன பண்றாருன்னா, இப்ப அடுத்து சொல்றார் நம்மாழ்வார், ஏன் அந்த பெருமாளுக்கு நேரடியா அடியாரா இல்லாம அடியாருக்கு அடியாரா இருக்கோம்னா, பெருமாள் மட்டும் இல்ல, கருடனை போல அவருடைய அடியார்கள் இருக்காளே, அவளே 1000 அசுரர்கள் அடிக்க வல்லவர்கள். கருடன் என்ன பண்றாராம், எத்தனை அசுரர்களை அழித்திருக்கிறார்? நிகர் செம்பங்கி எரிவிழிகள் நீண்ட அசுரர். இதெல்லாம் யாருன்னா கருடன் அடி வாங்கின அசுரர்கள். இது ஸ்ரீராமாயணத்துல உத்தரகாண்டத்திலும் மகாபாரதத்துல அனுசாசன பருவத்திலும் கருடன் ரக்கைகளாலேயே அசுர ராட்சசர்களை அழிப்பார் என்ற வரலாறுகள் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் ஆழ்வார் குறிப்பிடுகிறார், நிகர்னா தங்களுக்கே உரித்தானபடின்னு அர்த்தம். நிகர்னா அவருக்கு நிகர்னு சொல்றோம் இல்லையா, அது போல அசுரர்கள், அசுரன் எப்படி இருக்கணுமோ அதற்கு ஏற்ற தோற்றமா. அது எதுப்பா நிகர்? அப்படி என்ன தோற்றம்னா, செம்பங்கி. செம்பங்கினா செம்முன்னா செம்மையான சிவந்தன்னு அர்த்தம், பங்கினா தலைமுடி, செம்பங்கினா செம்பட்ட முடி. ஏன்னா அசுரர்கள்னு சொல்லும் போதே உடம்பு பார்த்தா நல்லா கருப்பா இருக்கும்,
தலை பார்த்தா செம்பட்ட முடியோடு இருப்பார்களாம். அதான் நிகர், தங்களுக்கே ஏற்றபடி தங்களுக்கே உரித்தானபடி செம்பங்கி சிவந்த முடியும், எரி விழிகள், விழினா கண்ணு, எரினா நெருப்பு, எரி விழிகள், கண்களிலே நெருப்பை கக்கி கொண்டு. அப்ப பாருங்களேன் அந்த தோற்றம். அக்கா உடனே கருப்பா இருக்கவாள்லாம் தீயவர்கள்னு அர்த்தம் இல்ல, பெருமாளே கருப்பு தான், அது வேற. இது அசுரர்களுடைய வர்ணனை ஆழ்வார் குறிப்பிடுறார். அதனால ஆள் பார்க்கறதுக்கு கருப்பா இருக்கான், கண்ணுல பார்த்தா நெருப்பா இருக்கு, தலைய பார்த்தா செவந்து இருக்கு, எரி விழிகள், நெருப்பை உமிழக்கூடிய கண்கள், நீண்ட, நீண்டனா பெரிய பெரிய வடிவம். இந்த அசுரர்கள்லாம் சின்ன வடிவமே கிடையாது, எல்லாமே பெருசு பெருசா நீண்ட நீண்ட வடிவங்களோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அசுரர், தீயவர்களாகிய அசுரர்களின் உயிரெல்லாம், உயிரையெல்லாம் உண்டு விழுங்கியவர் கருடன். அதனால இதெல்லாம் கருடனுடைய பெருமை. தங்களுக்கே நிகரானபடி உரித்தானபடி சிவந்த முடியும், நெருப்பு கண்களும், பெரிய பெரிய வடிவமும் கொண்ட அசுரர்களுடைய உயிரெல்லாம் கருடன் என்ன பண்றாராம், தகர்த்து உண்டு. தகர்த்துனா இந்த இடத்துல பிடித்துன்னு அர்த்தம். எங்கெங்கெல்லாம் அசுரன் இருக்கான்னு பார்த்து தகர்த்து அதையெல்லாம் பிடித்து உண்டு அப்படியே விழுங்கிடுறாராம். அந்த அசுரர்களின் உயிரையெல்லாம் உண்டு விடுகிறார், அதாவது அழித்து விடுகிறாருங்கிறது தாத்பரியம். அப்படி அவர்களை எல்லாம் அழித்து உழலும், உழலும்னா பயணிக்கும், சஞ்சாரம் செய்யும்னு அர்த்தம். அது எதுக்கு கருடன் சஞ்சாரம் பண்றாருன்னா, ஆமா வேற எங்கேயாவது இது போல தீய சக்தி இருக்கானா, இருந்தா அழிச்சுடுவோம்னு சொல்லி சில பேரை சொல்லுவோம் இல்லையா, இதே வேலையா தான் போயிட்டு இருக்காரான்னு. அதுதான் உழலும், இதே வேலையாக தகர்த்து உண்டு உழலும், இதுதான் என்னுடைய பணி. அதுக்காக கருடன் அழிக்கிறார்னு அர்த்தம் இல்ல. இந்த அசுரர்கள்லாம் நல்லோர்களுக்கு தீங்கிழைக்கிறார்கள், அவர்களை எல்லாம் அழித்து நல்லோர்களை காக்கணுங்கிறதுக்காக அந்த அசுரர் உயிரெல்லாம் தகர்த்து உண்டு உழலும். உழலும்னா பயணம் செய்யும், சஞ்சரிக்கும். இப்படியே இதே தன் பணியாக, இதே இயல்பாக சஞ்சாரம் செய்யக்கூடிய புல். புல் யாரு? புல்னா பறவை. இங்கே கருடன். பெருமாள் யாருன்னா அந்த புல்லுக்கு பாகன், அந்த கருடனுக்கு தலைவனாக கருடனை ஓட்டி கொண்டு கருடனுக்கு மேலே அமர்ந்து கொண்டு பகவான் வருகிறான். அப்போ பெருமாள் எப்படி இருக்காருன்னா, அவர் கோலையா பீடத்தையே சாச்சு மோதிர கையால் அடிக்கிறார். அவர் கீழே இருக்க கருடன் எப்படி இருக்காருன்னா ரக்கையாலே அசுரர்கள் அடிக்கிறார். நாம என்ன பண்ண முடியும்? பெருமாள் ஸ்தானமும் நமக்கு சரி வராது, அந்த அடியார் கருடன் ஸ்தானமும் சரி வராது. நாம என்ன பண்ணணும்னா, நான் அடியாருக்கெல்லாம் அடியார்னு கீழே உட்காந்துட்டு இந்த பெருமாளும் கருடனும் எப்படியெல்லாம் தீய சக்திகளை அழிக்கிறாங்கிறத அடியாருக்கு அடியார்னு உட்காந்து பாடுறது தானே நமக்கு சிறப்பு. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, பெருமாளாவும் நான் உட்கார போறது இல்ல, கருடனாவும் நான் உட்கார போறது இல்ல, தகர்த்துண்டு ஊழலும் புட்பாகன் இருக்கிறானே அவனுடைய பெரிய தனிமா புகழே, அவன் புகழ பாடிட்டு திருவாய்மொழி பாட போறேன். இதுதான் நமக்கு ஆனந்தம். ஏன் நீங்களே நினைச்சு பாருங்களேன், கோலையா பீடத்தோட சண்டை போடுறது ஆனந்தமா, அத பெருமாள் அந்த கோலையா பீடத்தோடு போரிட்டார்னு சொல்லி ரசித்து பாசுரத்தை சேவிக்கிறது ஆனந்தமா? கருடன் அசுரர்களோடு சண்டை போடுறாரு, நாம போய் சண்டை போடுறது ஆனந்தமா? ஆஹா கருடன் எவ்வளவு அழகா ரக்கையை அசைத்தார் என்று அதை ரசித்து அடியார்களோடு பகிர்வது ஆனந்தமா? பகிர்வதுதானே ஆனந்தம். அதைத்தான் சொல்றார், பெரிய தனிமா புகழே. இந்த புகழை நான் பாடிட்டு இருக்க போறேன். அது எப்பேற்பட்ட புகழ்னா பெரிய, அதாவது அந்த புகழுக்கு அளவே கிடையாது, அளவிட முடியாத புகழாக இருக்கிறது. தனி, தனினா ஒப்பற்றதுன்னு அர்த்தம். அது பெருமாளுக்கே ஸ்பெஷல், தனியா உள்ளது, வேற யாருக்கும் வராது. மா, மானா இந்த இடத்துல எண்ணிக்கையில் அடங்காதுன்னு அர்த்தம். இது போல பெருமாளுக்கு எவ்வளவு புகழ், எவ்வளவு குணம், எவ்வளவு சாகசம்னு சொன்னா கவுண்ட்டும் பண்ண முடியாது. அப்போ பெரியக்கும் மாக்கும் என்ன வித்தியாசம்னா, பெரிய அப்படின்னா வால்யூம் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம், மா அப்படின்னா கவுண்ட் எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். அப்போ பெரிய, அவன் புகழ அளவிடவும் முடியாது, தனி, அது ஒப்பற்றது, ஸ்பெஷல், அவருக்கு மட்டுமே பிரத்யேகம். மா, அது எண்ணிக்கையிலும் அடங்காது. புகழே, இப்படிப்பட்ட பகவானுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கிறேனே, இந்த புகழை பாடக்கூடிய அந்த ஆனந்தத்துக்கு நுகர்ச்சி உருமோ, நிகராகுமோ? இது மூ உலகத்தையும் நான் தான் படைக்கிறேன், காக்கிறேன், அழிக்கிறேன்னு சொல்லிக்கொண்டு எல்லா உலகத்தையும் ஆளக்கூடிய அந்த ஆளுமை வந்து அத்தோடு இல்லாமல் கிருஷ்ணாவதாரம் பண்ணி அந்த கோலையா பீடம்ங்கிற யானையை மோதிர கையால குத்தி அழித்து சிவந்த முடியும் நெருப்பு கண்களும் கொண்ட அந்த அசுரர்கள், பெரிய பெரிய அசுரர்கள், அவர்களுடைய உயிரையெல்லாம் உண்டு சஞ்சரிக்கக்கூடிய கருடனுக்கு மேல பாகன்னு உட்கார்ந்துட்டு இப்படி பகவானாவே இருக்கும் பாக்கியம், அல்லது அவனுக்கு நேர அடியவனாகவே இருக்கும் பாக்கியம் கிட்டினாலும் அவனுடைய அந்த பெரிய தனி மாப்புகள் இருக்கே, அதை பாடிக்கொண்டு அந்த பாட்டின் மூலமாக பாகவத கைங்கரியம் அடியார்கள் அனுபவிக்கும்படியாக பாடுறோமே, அந்த புகழை பாடும் ஆனந்தத்துக்கு இது எதுவுமே நிகராகாது என்பதுதான் பாசுரத்தின் கருத்து. நுகர்ச்சி உருமோ மூ உலகின் வீடு வேறு, தன் கேழில் புகர் செம் முகத்த களிரட்ட பொன்னாழிக்கை என்னம்மான், நிகர் செம் பங்கி எரி விழிகள், நீண்ட அசுரர் உயிரெல்லாம் தகர்த்துண்டு உழலும் புட்பாகன்,
பெரிய தனிமா புகழே. அப்ப பெருமாள் ஸ்தானம், நேரடியார் கருடன் ஸ்தானம், இது எல்லாத்த விட அவன் அடியாருக்கு அடியார்னு இருந்துட்டு இவா செஞ்ச சாகசங்களை எல்லாம் பாடி அதன் மூலம் அடியார்களை மகிழ்விப்பதே ஆனந்தம்ங்கிறது பாசுரத்தின் கருத்து. இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம். மோக்ஷாவாப்திர் பவேத் கிம் ஸ்வனுபவன சமா ஸ்ரஷ்டுதா வாத்ரிலோக்யாக நிஸ்ஸாம்யாத்மோத்ததாமா ருணமுக கஜசம்ஹாரக சுவாமினோ மே ரக்தாலம்பியர்க கேஷா நல சமநயன பிராம்ஷு தைத்யாகிலாசூன் பீத்வா பீடம் சரத்வேகே நியமயிதுரதுல் யாததாச்சேத்ய கீர்த்தேகே. அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். Even if I am given the power to create and rule the three worlds, it won't be equal to the joy which I get by singing the many great unparalleled glories of my Lord, who destroyed the bright red-faced elephant with his ring-studded hand, and one who rides the eagle that has the habit of swallowing the lives of demons with red hair and fiery eyes என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரம் நாம நம்மாழ்வார்ட்ட கேட்டோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எங்களுக்கு புரியல, எல்லாம் புரிஞ்சுடுது. இப்ப பெருமாளுடைய புகழ திருவாய்மொழின்னு பாடுறதுதான் நமக்கு ஆனந்தம். ஏன்னா நமக்கு அதுதான் சரி வரும். நீ கோலையாப்பீடத்தோட சண்டை போடு, அசுரனோட சண்டை போடு, அதெல்லாம் வேண்டாம், உட்காந்து பாடுறோம். அதை நேரா பெருமாளுடைய மகிழ்ச்சிக்குன்னே பாடிடலாமே, அடியார்களின் மகிழ்ச்சிக்கு தான் பாடணுமா? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டோம். 7ஆம் பாட்டில் பதில் சொல்ல போகிறார் நம்மாழ்வார். அடுத்த பகுதியில் காண்போமா? நம்மாழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம். மூவுலகின் வீடு பெறுதன் கேள் புகச்சும் முகத்த களிரட்ட பொன்னாழிக்கையின் நம்மா நிகழ்ச்சங் பங்கி எரிவிழிகள் நீட சூரர் உயிரலாம் தகர்த்துண்டுழலும் புட்பாகன் பெரிய தனி மா புகழே.